friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான crochet earring எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த earring பண்றதுக்கு நான் இன்னைக்கு 3 ply cotton thread எடுத்துர்க்கேன். 3 ply cotton yarn. சோ இது வந்து 100% cotton. Then hook size பாத்தீங்கன்னா 2 mm ஃபாலோ பண்ண போறேன். earring hang பண்றதுக்கு hanging ring and jumping ring எடுத்துக்கோங்க. First நம்ம slip knot போட்டுக்கலாம். slip knot போட்டுட்டு நம்ம வந்து 8 chains போட்டுக்க போறோம். டோட்டலா 8 chains போட்டுக்கலாம். 2 3 4 5 6 7 8. சோ 8 chain போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட first chain போட்டுறோம் இல்லையா அதுக்குள்ள இப்படி விட்டு slip stitch போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம chain 2 1 2 chain 2 போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட first half double crochet. இந்த circle இருக்கு இல்லையா இந்த circle-குள்ள தான் நம்ம stitch பண்ண போறோம். சோ இந்த circle-குள்ள நம்ம டோட்டலா 8 half double crochet stitch பண்ண போறோம். சோ first நம்ம chain 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது வந்து நம்மளோட first half double crochet. அது இல்லாம நம்ம 8 half double crochet இந்த circle-ல stitch பண்ணனும். சோ அதோட சேர்த்து டோட்டலா நமக்கு 9 half double crochet இருக்கும் இந்த ரவுண்டோட எண்ட்ல. இந்த earring வந்து ரொம்ப சிம்பிள் within 10 minutesல நம்ம பண்ணிடலாம் பட் ரொம்ப அழகா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ 8 half double crochet போட்டதுக்கு அப்புறம் இந்த சின்னதா இருக்க thread பிடிச்சு நல்லா இழுத்துக்கோங்க டைட் பண்ணிக்கோங்க அடுத்த ரவுண்டுக்கு chain 3 1 2 3 chain 3 போட்டுட்டு அப்படியே நம்மளோட work வந்து அப்படியே திருப்பிக்கோங்க இந்த chain 3 வந்து நம்மளோட first half double crochet chain 1 சரிங்களா இப்போ chain 3 போட்டுறோம் இல்லீங்களா அந்த first stitchல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணனும் half double crochet first stitchல ஒரு half double crochet ஒரு chain அதுக்கு அடுத்த stitchல ஒரு half double crochet ஒரு chain சோ ஒவ்வொரு stitchலயும் நம்ம ஒரு half double crochet போட்டுட்டு ஒரு chain போட்டுறணும் சோ இதுதான் வந்து கண்டினியூ பண்ண போறோம் ஃபுல்லா half double crochet chain 1 so full இதே மாதிரி stitch பண்ணிக்கோங்க so நம்மளோட லாஸ்ட் stitch வரைக்கும் half double crochet போட்டுட்டோம் ஒரு chain போட்டுட்டு திருப்பிக்கலாம் திருப்பினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த chain 1 கேப் இருக்கு இல்லையா அதுல வந்து single crochet பண்ண போறோம் சோ ஒவ்வொரு chain 1 கேப்லயும் ஒரு single crochet அதுக்கு அப்புறம் chain 3 1 2 3 அடுத்து chain 1 கேப் இருக்குல இங்க வந்து single crochet போட்டுக்கலாம் single crochet போட்டதுக்கு அப்புறம் chain 3 1 2 3 அதே போல ஒவ்வொரு chain 1 கேப்லயும் ஒரு single crochet chain 3 So நம்மளோட லாஸ்ட் chain 1 ஸ்பேஸ்லயும் ஒரு single crochet போட்டுட்டு ஒரு chain போட்டு thread கட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட earring வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த எக்ஸஸ் yarn-ல பேக் சைடு குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம ஜம்பிங் ரிங்கும் ஹேங்கிங் ரிங்கும் போட்டுக்கலாம் இது ரெண்டத்தையும் அட்டாச் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நம்மளோட earring வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுல நீங்க கீழ வந்து tassel மாதிரி இல்ல ஏதாவது ஹேங்கிங் மாதிரி ஸ்டிட்ச் அட்டாச் பண்ணிக்கணும் அப்படினா கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स and ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க Thanks for watching bye